Hi, welcome to Aishwarya Academy. This is Sanjita. நம்ம வந்து SSC reasoningல வந்துட்டு previous year tier 1ல வந்து part 1ல question பார்த்தோம். இப்போ வந்து part 2 வந்து பார்க்கலாம். ஓகேவா? first questionக்கு போலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா 3 numbers and symbols இருக்க மாதிரி என்னது ஒரு பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று மட்டும் என்னது ஆட் ஒன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ என்னது சேம் பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்க ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகியிருக்கணும். ஒன்று மட்டும் என்னது ஆட் ஒன்னாக இருக்குது, ஆட் ஒன் அவுட்டாக இருக்குது, செக் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னது அல்ஃபபெட்டிக் லெட்டர் கொடுத்துருக்காங்க, நம்பர் கொடுத்துருக்காங்க. அல்ஃபபெட்டிக் லெட்டருக்கு ஒவ்வொன்றுக்குமே என்ன இருக்கும், பிளேஸ் வேல்யூ இருக்கும். இப்போ சிக்கு வந்து என்னது பிளேஸ் வேல்யூ 3 கொடுத்துருக்காங்க, ஈக்கு 5, ஜிக்கு 7. ஓகேவா? அப்போ ஒரு அல்ஃபபெட்டிக் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அதோட பிளேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ டிக்கு 4, எஃப்க்கு 6, ஹச்சுக்கு 8. ஓகேவா? அப்போ என்னது இந்த பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகுது. அப்போ எது வந்து கரெக்டாக இல்லைன்னு பாருங்க. ஈக்கு 5, ஜிக்கு 7 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப்க்கு 6, ஹச்சுக்கு 8, ஜேக்கு வந்து என்னது, அப்போ என்னது அல்ஃபபெட்டிக் ஆர்டர் படி என்னது ஜேக்கு வந்து என்னது பிளேஸ் வேல்யூ இருக்கும் 10 இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 11 கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து என்னது அந்த பேட்டர்ன் ஃபாலோ ஆகாமல் இருக்கு. ஓகேவா? இப்போ ஆப்ஷன் டி தான் ஆட் ஒன் அவுட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நம்பர் சீரீஸ் கொடுத்துட்டு கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து என்னதுன்னா ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ கம்பைன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர் பாருங்க. +4 ஆட் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்பரோட +4 ஆட் பண்ணா 9 கிடைக்குது. ஓகேவா? 9 கூட +4 ஆட் பண்ணா 13 வரும். 13 கூட +4 ஆட் பண்ணா என்ன வரும் 17. +4 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அடுத்தது ஆல்டர்னேட்டிவா இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு நம்பர் விட்டு என்னது +4 ஆட் பண்ணா 18 வருது. 18 கூட +4 ஆட் பண்ணா 22 வருது. +4 ஆட் பண்ணா 22. அப்போ என்னது 22 கூட என்ன நம்பர் ஆட் பண்ணும், +4 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. ஆல்டர்னேட்டிவா ஒரு நம்பர் விட்டு ஒரு ஆட் நம்பர் ஆட் அண்ட் ஈவனா வந்து என்னது எடுத்திருக்காங்க. இப்போ +4 வந்து எது கூட ஆட் பண்ணா 22 கூட ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 26. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு ஆப்ஷன் ஏ 26. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா அனலாகில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்னது இதை கம்பேர் பண்ணி என்னது ஒன்றுக்கு ஒன்று என்னது ரிலேட்டபிளான ரிலேஷன் வந்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஒரே பேட்டர்ன் ஃபாலோ ஆகி வந்து கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு சொல்லி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பி ஃபர்ஸ்ட் லெட்டர் எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே இதில் ஃபர்ஸ்ட் பாருங்க கே இருக்கு. இப்போ என்னது பி அண்ட் கே இருக்கு. இப்போ +9 அதாவது +9 போட்டால் என்ன வரும் 10th லெட்டரா வந்து என்ன இருக்கு பிக்கு அப்புறம் +9 போட்டால் கே வருது. அடுத்து எஃப்ல இருந்து பார்த்தா +6 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்போ டிகே வர இடத்துல டிகே அப்போ என்ன அந்த கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்னது +9 போட்டால் என்ன வரும் +9 பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது. அப்போ என்ன வரும் எம் வரும். அடுத்தது கேல இருந்து +6 பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்போது இங்க என்ன வருது Q வருது. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் சி MQ தான் இங்க வரும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க சீரீஸ்ல வந்து என்னது லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அதுல வந்து என்னது கொஸ்டின் மார்க் வர இடத்துல நம்ம என்னன்னு ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் வந்து கம்பேர் பண்ணுங்க. என்னது ஏ இருக்கு, அடுத்த லெட்டர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு டி இருக்கு, BCD. அப்போ +3 வந்து என்னது ஃபாலோ ஆயிருக்கு. அடுத்து டில இருந்து ஜி பார்க்கும்போது EFG இங்கே என்னது +3 பேட்டர்ன், இங்க இருந்து என்னது +3, ஜிக்கு அப்புறம் என்னது +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்போது ஜே வரும். அப்போ சில இருந்து எஃப் பார்க்கும்போது என்னது +3, எஃப்ல இருந்து ஐ பார்க்கும்போது என்னது +3 பேட்டர்ன் தான் வருது. அப்போ ஐல இருந்து எல் பார்க்கும்போது என்னது +3 பேட்டர்ன் தான். இப்போ ஈல இருந்து அடுத்த லாஸ்ட் லெட்டர் லாஸ்ட் வந்து செக் பண்ணுங்க. ஈல இருந்து ஹச் போகும்போது ஈக்கு அப்புறம் என்னது ஹச் வந்து +3 பேட்டர்ன்ல வருது. அடுத்தது HIJK இதுவும் என்னது +3 பேட்டர்ன். ஓகேவா? அப்போ வந்து ஒவ்வொரு லெட்டரும் என்னது +3 பேட்டர்ன் +3 பேட்டர்ன் அண்ட் +3 தான் வருது. அப்போ இங்க என்ன வரும் ஜேக்கு அப்புறம்
KLM. ஓகேவா, M வர மாதிரி என்னது ஒரே ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, லெட்டர் இருக்கு. அப்ப ஆப்ஷன் சி. அப்ப இன்னும் என்னது அடுத்தடுத்த லெட்டர் செக் பண்ணிக்கோங்க. Lக்கு அப்புறம் என்னது MNO. அப்ப என்னது +3 பேட்டர்ன். அப்புறம் என்னது Nக்கு அப்புறம் OPQ. அப்ப என்னது ஆப்ஷன் சி. இதுதான் என்னது 3 அடுத்த பிளஸ் ஒவ்வொரு லெட்டரும் என்னது +3 பேட்டர்ன் ஃபாலோ ஆகி வர்றது MOQ தான் வருது நமக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அனலாகில இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது பாருங்க, கம்பேர் பண்ணி என்னது இதுக்கு ரிலேட்டபிளான இங்க கொஸ்டின் மார்க் வர இடத்துல தான் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்ப QWERTYன்னு இருக்கு. இது எப்படி மாறி இருக்கு? YTREWQன்னு இருக்கு. ஓகேவா, இது ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வந்து என்னது இன்டர்சேஞ்ச், ஃபர்ஸ்ட் லாஸ்டாவும் லாஸ்ட் வந்து என்னது ஃபர்ஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து லாஸ்டா போயிருக்கு, லாஸ்ட் வந்து என்னது ஃபர்ஸ்ட் லெட்டரா வந்து என்னது ஒவ்வொரு லெட்டரும் என்னது இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க W இங்க வந்திருக்கு, T இங்க வந்திருக்கு, E இங்க வந்திருக்கு, R வந்து இங்க வந்திருக்கு. ஓகேவா, அப்போ ஒவ்வொரு லெட்டரும் என்னது இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அப்போ இந்த இதுக்கு இங்க கொடுத்துருக்க இதுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணி என்ன வரும் தான் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் A வர்றது எங்க வரணும்? லாஸ்ட் A வரணும். லாஸ்ட் A வர மாதிரி ஆப்ஷன் C அண்ட் D தான் இருக்கு. அப்ப ஏவும் பியும் வந்து என்னது வராது. ஓகேவா, அடுத்து இதை மட்டும் செக் பண்ணுங்க. இப்ப ஏ வருது. அடுத்தது வந்து என்னது ஃபர்ஸ்ட் என்ன வரணும்? H வரணும். H வர மாதிரி ஆப்ஷன் D மட்டும் தான் இருக்கு. ஆப்ஷன் C வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஃபுல்லாவே செக் பண்ணிருக்கலாம். HA இங்க G இங்க S. ஓகே, ஆல்டர்னேட்டிவா என்னது FD. அப்ப ஆப்ஷன் D தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, என்ன சொல்லிருக்காங்க? பாயிண்டிங் டு எ பாய், ஒரு பாயை பார்த்து மேன் வந்து சொல்றாங்க. மேன் என்ன சொல்றாங்கன்னா மேன் வந்து மேலு, ஸோ மேன் போட்டுக்கிறோம். மேன் வந்து என்ன சொல்றாங்கன்னா he is son of only daughter of my mother. அவங்க மதரோட இவரோட மதரோட அவங்க மதரோட ஒன்லி டாட்டர். அவங்க மதரோட ஒன்லி டாட்டர்னா அந்த மேனுக்கு வந்து என்னவா இருப்பாங்க? சிஸ்டரா இருப்பாங்க. ஓகேவா, இவங்க வந்து இதுல இருந்து மேனோட சிஸ்டரா இருப்பாங்க. மதரோட ஒன்லி டாட்டரோட சன்னு சொல்றாங்க. அப்ப என்னது அவங்க சிஸ்டரோட சன் தான் வந்து என்னது அவங்க அந்த மேன் வந்து பாயிண்ட் அவுட் பண்ற பாய். ஓகேவா, அந்த பாய் தான் வந்து அந்த சிஸ்டரோட சன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா இந்த மேனுக்கு இந்த பாய் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அந்த மேனுக்கு பாய் வந்து என்ன வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மேனோட சிஸ்டரோட பையன். ஸோ என்ன வேணும்? சிப்ளிங்ஸோட அவனோட சிப்ளிங்கோட பையன். ஸோ நெஃப்யூ. இப்போ ஆப்ஷன் பி நெஃப்யூ. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? லெட்டர் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க சீரீஸ்ல கொஸ்டின் மார்க் வர இடத்துல என்ன வரும்னு ஃபைண்ட் பண்ண போறோம். என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க B இருக்கு, அடுத்து C D E. அப்ப என்னது +1 பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. B, அதுக்கு அடுத்து C வரணும், D E. ஓகேவா, அடுத்தது D E F G. அடுத்தது என்னது +1 தான் வருது. அடுத்தது பாத்தீங்கன்னா HIJK, அது என்னது பிளஸ் அடுத்த நெக்ஸ்ட் லெட்டரே வருது. அடுத்தது JKLM. ஓகேவா, அதுவும் என்னது ஒவ்வொரு லெட்டரும் அடுத்தடுத்தது என்னது +1 பேட்டர்ன் ஃபாலோ ஆகி வருது. அப்ப ஈக்கு அப்புறம் என்னது F வரும். ஓகேவா, F வர மாதிரி ஆப்ஷன் எதுன்னு பாருங்க. அப்ப ஆப்ஷன் டியும் வராது, பியும் வராது. A and C தான் Fல முடியுது, Fல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்னது அடுத்தது வந்து Gக்கு அப்புறம் என்னது H வரணும். அப்ப H இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் C வராது. அப்ப ஆப்ஷன் ஏவும் பேலன்ஸ் செக் பண்ணிருங்க. Kக்கு அப்புறம் L, Mக்கு அப்புறம் N. அப்ப ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுத்துருக்க லெட்டர் கிளஸ்டர்ல இருக்க சீரீஸ்ல கொஸ்டின் மார்க்ல வந்து என்ன வரும் தான் ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப என்னது என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணலாம். கொடுத்துருக்க அல்பாபெட் லெட்டர் செக் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டி இருக்கு, ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்க. H, E, F, G, H +4 பேட்டர்ன் இருக்கு. Hல இருந்து L பார்க்கும் போதும் என்னது +4 பேட்டர்ன் தான்.
ஹச்சுக்கு அப்புறம் IJKL. அடுத்தது என்னது, இதுவும் என்னது +4 பேட்டர்ன். அடுத்து ஹச்ல இருந்து L பார்க்கும்போது என்னது அதே +4 பேட்டர்ன். Lல இருந்து P4 பேட்டர்ன். Pல இருந்து என்னது அதுவும் என்னது +4 பேட்டர்ன். Lல இருந்து P, Pல இருந்து T, Tல இருந்து X. ஓகேவா? அப்ப +4 +4 +4 பேட்டர்ன் தான் என்னது ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஃபாலோ ஆகியிருக்கு. இப்போ கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன வரும், PTX. அப்ப இதுல இருந்து +4 பேட்டர்ன் வரும்போது என்னது QRST. அப்ப T வரும். அடுத்து இதுல இருந்து Tல இருந்து UVWX வரும். அப்ப Xல இருந்து YZAB. அப்ப TXBங்கிறது தான் வந்து வரும் நம்மளுக்கு. அப்ப TXBங்கிறது எங்க வருது, ஆப்ஷன் A வரும். அப்ப அதுதான் கரெக்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன எவால்வேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து எவால்வேட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து என்னது அட் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிபிள், அதாவது அட் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிபிள், ஆஸ்க்கு பதிலாக மைனஸ், டாலர் சிம்பிளுக்கு பதிலாக டிவைட், அண்ட் வந்து என்னது பர்சன்டேஜுக்கு பதிலாக ப்ளஸ் போட்டு சிம்பிள் வந்து என்னது இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டு ஆன்சர் வந்து என்னன்னு செக் பண்ண போறோம். இப்போ வந்து 8 இருக்கு, அட் சிம்பிளுக்கு பதிலாக மல்டிபிள் 3, ஆஸ்க்கு பதிலாக மைனஸ் 4, பர்சன்டேஜுக்கு பதிலாக ப்ளஸ் 6, டாலர் சிம்பிளுக்கு பதிலாக டிவைடு 2. ஓகேவா? இப்போ எழுதியாச்சு. நம்ம வந்து என்னது இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்றதுக்கு போர்ட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணணும். போர்ட் மாஸ் ரூல்ல வந்து இங்க வந்து என்னது ஃபர்ஸ்ட் டிவைட் இருக்கு. ஸோ இங்க 3 டிவைட் பண்ணா 3 பிளஸ் -4. இது அடுத்தது என்னது மல்டிபிள்ல இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணிப்போம் 24. ஓகேவா? இப்போ 24 3 வந்து ஆட் பண்ணா 27. அப்போ 4 மைனஸ் பண்ணா என்ன வரும் 23. இப்போ ஆப்ஷன் பி 23. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பிளட் ரிலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மேன் வந்து சொல்றான், மேன் வந்து செட் என்ன சொல்றான்னா the person is my wife's father only son. அந்த பர்சன் வந்து அவனோட ஒய்ஃபோட, ஓகேவா, அவனோட ஒய்ஃப், ஸோ ஃபீமேல் போட்டுக்கிற ஒய்ஃபோட ஃபாதர், ஃபாதரோட ஒன்லி சன். அப்போ ஒன்லி சன்னா என்ன வரும், அவங்க ஒய்ஃபோட பிரதரா இருப்பாங்களா, ஒய்ஃபோட பிரதர் தான் வந்து எங்க வருவாங்க, இங்க வருவாங்க. அதாவது மேன் சொல்றான் ஒய்ஃபோட ஃபாதரோட ஒன்லி சன், அப்போ ஒய்ஃபோட பிரதரா இருப்பாங்க. நம்மளோட கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, மேனுக்கு அந்த பர்சன் வந்து என்ன ரிலேட்டட்னு சொல்றாங்க. அதுதான் வந்து அந்த பர்சன், மேனுக்கு பர்சன் வந்து ஒய்ஃபோட பிரதருங்கிறதுனால பிரதர் இன் லா வரும். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ பிரதர் இன் லா.